பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். கர்மலை மீட்பருமாகி கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இந்த செய்தியை கேட்கின்ற அத்துணை உள்ளங்களின் ஞானங்களும் உம்முடைய பார்வையில் என்றென்றும் ஏற்புடையதாக இருப்பதாக சுவாமி. ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, முதியோரே, வாலிபரே, குழந்தைகளே, இந்த நெருக்கடியான சூழலிலே நான் மறுபடியுமாக திருத்து பண்டிகைக்கு பின் வருகின்ற முதலாம் ஞாயிற்குரிய செய்தியை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள நான் முற்படுகிறேன். அந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதியை நான் வாசிக்கிறேன் வேகமாக. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 to 31 வரை கருத்து பதிந்திருப்பதை பார்க்கலாம். அது பணம். இந்த பணம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்று நாம் இந்த பகுதியிலிருந்து பொருட்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த ஒரு கருத்தினை அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஆகவே பணம் என்பது நாம் எப்படி அதை எடுத்து பயன்படுத்துகிறோம் என்ற கேள்வியிலே இந்த தியானத்தை துவக்கலாம். பணம் எல்லாவற்றையும் மறைக்கிறது. பணம் பாதாளம் வரை பாய்கிறது. பணம் மக்களை இரண்டாக பிரிக்கிறது. இப்படித்தான் நாம் அதை பார்க்கலாம். பணம் மறைக்கிறதை பாருங்களேன். தினசரி ஐஸ்வர்யவான் தன் 5 சகோதரர்களோடு ஆடம்பரமான ஆடைகளை உடுத்திக் கொண்டு வந்து விருந்துக்கு வருவதும் போவதுமாக, அவர் அந்த ரதங்களிலே வருவதும் போவதுமாக இருக்கிறான். ஆனால் வாசல் அருகே நாய்களின் மத்தியிலே, லாசருவினுடைய பருக்களை நக்குகின்ற நாய்களின் மத்தியிலே வாழுகின்ற ஒரு மனிதனை அவனால் காண முடியவில்லை. அதனால் இந்த பணம்தான் அவனை, அது ஐஸ்வர்யவானுடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை. கவனிக்க வேண்டும். எவ்வளவு பணம் வைத்துக்கொண்டு வாழுகிறவார்கள் என்பதை இந்த நாளிலே நாம் சீர்தூக்கி பார்த்தால், அது எப்படி செலவழிக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நாளினுடைய மிகப்பெரிய கருத்தில் கொள்ள வேண்டிய காரியமாயிருக்கிறது. சமீப காலங்களிலே இந்த கோவிட் 2ஆம் அலையின் தாக்கத்திலே சிக்குண்ட மக்களுக்கு நன்கொடைகளை வழங்குவதற்காக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்த நாளில் இருந்து இன்று வரை சேர்த்து வைத்திருந்த அந்த பணங்களை, உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் ஆகட்டுமே, 10,000 ரூபாய் ஆகட்டும், 2 லட்சம் ரூபாய் ஆகட்டும், அல்லது தங்களால் ஆரம்பட்டும் சிறு குழந்தைகளிலிருந்து பெரியோர் வரை காசோலையாக பணமாக அந்த நிவாரண நிதிக்காக கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த பணத்தினுடைய மதிப்பை உணர்கின்ற நாட்களுக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பணம் மறைக்கிறது என்றால் அது உண்மை. கடந்த ஒரு 5, 6, 7 வருடங்களாக அநேக சூழலிலே இந்த சமுதாயம், இந்திய சமுதாயம் சிக்கி தவிர்ப்பதை பார்க்கலாம். அது முக்கியமானது ஒரு காரியம் டிமானிட்டைசேஷன், பணம் மதிப்பீட்டு செயல்பாடு. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஒவ்வொரு வங்கிகளுக்கு முன்பாக வரிசையாக மக்கள் நின்று செல்லாத காசாகி விடுமோ என்ற நிலையில அந்த 1000 ரூபாய்கள் எல்லாம் மாற்றுகின்ற நிலையில தள்ளப்பட்டு தெருக்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த திட்டம் பணம்.
அந்த பண மதிப்பீட்டு திட்டமாகட்டும், அல்லது சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய அந்த புதிய திட்டமாகட்டும், அல்லது ஜிடிபி என்கின்ற உலக அளவிலே இந்திய தேசத்திலே உற்பத்தியாகின்ற அந்த சதவீதமாகட்டும், எல்லா நிலையிலும் பணம் மிக முக்கியமான ஒரு கருவியாக இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கிறதை பார்க்கலாம். தடுப்பூசி எடுத்துக்கொண்டால் நாம் ஏற்றுமதி செய்து பணத்தை பெற்றார்கள். இன்றைய நாளிலே இறக்குமதி செய்ய வழிவகுக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது பணம் தான் அங்கே பட்டுவாடா நடந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். பணம் மறைக்கிறது. எனக்கு நினைவிருக்கிறது 1982 ஆமாம், மயிலாடுதுறையிலே நான் வேறு ஒரு திட்டத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது மறைந்த சபைகுரு ரெவரண்ட் ஐசக் அதிசயம் அவர்கள் ஒரு முறை இந்த பணம் அல்லது காசு என்கின்ற நிலைப்பாட்டினை இறைச்செய்தியாக பகிர்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் சொல்லிய அந்த உதாரணம், ஒரு காசை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த காசினை நீங்கள் கண்ணுக்கு நேராக கொண்டு வாருங்கள், எவ்வளவு தூரத்திலே நீங்கள் வைக்கிறீர்களோ அப்போது காசையும் பார்க்கலாம், உலகத்தையும் பார்க்கலாம், எவ்வளவு அருகில் கொண்டு போகிறீர்களோ அப்போது அந்த காசானது கண்ணை மறைக்கும், உலகத்தையும் மறைக்கும் என்று சொன்னது நினைவிருக்கிறது. அதுதான் இன்றைய நாளில் பணத்தினுடைய அந்த ஒரு சக்தியை வைத்துக்கொண்டு உலகத்தை எப்படியாவது ஆண்டு விடலாம் அல்லது மக்களை திசை திருப்பலாம் என்கிற நிலையில் பல தலைவர்கள் முயற்சிக்கலாம். ஆனால் பணம் அது பாழாய் போகும் என்பதை மறக்கலாகாது. அடுத்ததாக பணம் பாய்கிறது என்கின்ற ஒரு நிலையிலே பார்க்கின்ற வேளையில் ஐஸ்வர்யவான் அடக்கம் செய்யப்படுகிறான். லாசருவோ ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு செல்லப்படுகிறான். இது இரண்டு விதமான மரணத்திற்கு பிறகு நாம் தியானிக்க வேண்டிய இரண்டு விதமான வாழ்க்கை நிலை. அடக்கம் செய்யப்படுகிறான் ஐஸ்வர்யவான். எத்தனையோ இந்த கோவிட்-19 மக்கள் மரித்து அடக்கம் செய்ய முடியாமல் தவிக்கின்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில், எரிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்பதை யோசித்து சிந்தித்து ஜபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் பணம் லாசருவை மரித்த பிறகு அங்கே தூதர்கள் ஆபிரகாம் மடிக்கு சென்று அங்கே அமர வைக்கிறார்கள். ஆனால் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்படுகின்ற பெயரில்லாத அந்த மனிதன் இறந்த பிறகு அடக்கம் செய்யப்படுகிறான். ஆனால் அவன் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான். 23ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் லூக்கா 23. பாதாளத்தில் வேதனைப்படுகின்ற காட்சிகளை பார்க்கலாம். ஆக லாசருவை அனுப்புங்கள் ஆபிரகாமே, நான் தாகத்தினாலே இறந்து போகிறேனே. தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகிறான். நான் தீச்சுவாலையிலே நெருப்பினிலே வேதனைப்படுகிறேனே என்று புலம்புகிறான். ஆக பாதாளத்திலே வாழுகின்ற அந்த ஒரு வேதனைமிக்க வாழ்வுதான் இந்த பணமானது அந்த ஐஸ்வர்யவானை அழைத்து செல்கிறது. அப்போதும் கூட தன்னுடைய 5 மற்ற சகோதரர்களுக்காக சிபாரிசு செய்கின்ற ஐஸ்வர்யவானை பார்க்கலாம். சுயநலங்கள் பாதாளம் வரைக்கும் அங்கே நிலைத்திருக்கிறதை பார்க்கலாம். தான் பட்ட பாடு போதும், தன்னுடைய சகோதரர்களாவது தன் குடும்பத்தினராவது அதிலிருந்து மீட்கப்படலாம் என்கின்ற உணர்விலே
அவர்களிடத்தில் 5 பேர்கள் உண்டு, அவர்களின் இடத்துக்கு வராதபடி அவர்களிடத்திலே அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான் அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் இடத்துல. ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே பணமானது பாதாளம் வரை பாய்கிறதா இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது பணமானது பிரிக்கிறது. ஏழை பணக்காரன், இருப்பவன் இல்லாதவன், பசியா இருக்கிறவன் பசி இல்லாதவன், ஏழை நாடு பணக்கார நாடு என்று இரண்டாக பிரிக்கிறது. யார் பிரித்தது? எப்படி பிரிக்கப்படுகிறது? கடந்த பல வருஷங்களாக இந்திய தேசத்தினுடைய நிலைப்பாட்டிலே பணம் வைத்திருப்பவர்கள் தான் பணக்காரர்களாக ஆகிறார்கள், ஏழைகள் இன்னும் இன்னும் அதிகமாக ஏழைகளாகவே ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வு கட்டுரை சொல்லுகிறதை பார்க்கின்ற வேளையில் இதுதான் இந்த யதார்த்த நிலை. பணம் பிரிக்கின்ற வேளையிலே பார்க்கின்ற வேளையில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை குறித்து இறைச்செய்தி சொல்லிய பிறகு அநேக மக்களுடைய தலையிலே கை வைத்து ஆவியினுடைய வரத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார் பேதுரு. இந்த காட்சியை அங்கே ஒரு மாயவித்தை செய்த சீமோன் என்கின்றவன் பார்க்கிறான். அவன் பேதுருவிடத்திலே வந்து, பேதுருவை நோக்கி, எனக்கு இந்த வரத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போது பேதுரு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் சீமோனே, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது என்று சபிக்கிறார். ஆக சாபத்திற்குள்ளாக அந்த அளவிற்கு அந்த பணமானது அந்த சீமோனை தடுக்கிறது, சபிக்கிறது, புறக்கணிக்கிறது. இந்த பணம் பிரிக்கிறதை பார்க்கின்ற வேளையிலே ஐஸ்வர்யவான் கெஞ்சுகிறான், மன்றாடுகிறான், எப்படியாவது அந்த வேதனைந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று, தன் உறவினர்களால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கேட்கின்ற போது அப்போதுதான் ஆபிரகாம் சொல்லுகிறார், லூக்கா 16:26, மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது பெரிய பிளவு ஏற்படுகின்ற அளவிற்கு இந்த பணமானது தன்னுடைய பணியை செய்கிறது. ஒரு சிந்தனையாளன் சொல்லுகிறான், மணி இஸ் a wonderful servant, a terrible master and an abominable God. என்ன? பணமானது ஒரு அதிசயமான ஒரு பணியாளன், ஒரு கொடூரமான எஜமான், அதே நேரத்தில் வெறுக்கத்தக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், பணத்தை மிக ஜாக்கிரதையாக நாம் கையாள வேண்டும். வீணாக பணத்தை நாம் வீணாக செலவழிக்கலாம், கடவுளுக்கென்று அந்த பணத்தின் மூலமாக பணி செய்யலாம். ஒரு சிலர்கள் பணத்திற்கும் பணி செய்கிறார்கள், கடவுளுக்கும் பணி செய்கிறார்கள். இன்னொரு பிரிவு பணத்தையே கடவுளாக நினைத்து வழிபடுகிறார்கள். எத்தனை கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து என்ன பயன்? அள்ளிக்கொண்டு போகிறதே இந்த COVID-19 கொள்ளை நோய், தொற்று நோய் மக்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. ஊரடங்கு காலங்களுக்குள்ளாக தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில நாம் இன்னும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் அழகாக எழுதுகிறார், பண ஆசை இருக்கிறதே, 1 தீமோத்தேயு 6:10 இப்படி சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து
விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அன்புக்குரியவர் அதே போல் சொல்லுகிறார் 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். தான் இந்த நாளிலே அரசியல்வாதிகள் ஒரு சிலர்களுடைய கைகளில, அதாவது பணக்காரர்கள் சொல்லுகின்ற திட்டப்படியே அரசியல்வாதிகள் வழிநடத்தப்படுகின்ற சூழலில ஒட்டுமொத்தமாக பணம்தான் இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கிறது. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் தான் இந்த சமுதாயத்தை நாசப்படுத்துகிறார்கள். அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருப்பதினாலே இந்த சமுதாயம் அந்த அளவிற்கு கேவலமாக இந்த வறுமை கோட்டிற்கு மேல் என்று சொல்லலாம். 130 கோடி மக்கள் இருக்கின்ற இந்த இந்திய தேசத்துல இன்னும் 30 கோடி மக்களுக்கு கீழாக வறுமை கோட்டில் வாடுகிறார்கள் என்று பார்க்கின்ற வேளையில இந்த வறுமை கோட்டிற்கு காரணம் என்ன? ஒருவேளை உணவு இல்லாமல் தவிக்கின்ற நிலையில தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆகவே இதற்கெல்லாவற்றுக்கும் காரணம் பண ஆசை என்பதை மறக்க வேண்டாம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே நன்மை தீமை அறிந்து லாசரு பாருங்கள், பூலோகத்திலே தீமையை அனுபவித்தான், ஐஸ்வர்யவான் நன்மையை அனுபவித்தான். ஆனால் சகோதர அன்பை நாம் உணராவிட்டால், சகோதரன் எப்படிப்பட்டவனாக வாழ்கிறான், என்ன உண்கிறான், என்ன உடை உடுக்கிறான் என்றெல்லாம் சிந்திக்காத மனிதன் உண்மை கிறிஸ்தவன் அல்ல. அதற்கு தடையாக இருப்பது பண ஆசை. அந்த பண ஆசைதான் நம்மை மறைக்கிறது, இந்த சமுதாயத்தை மறைக்கிறது, ஏன் கடவுளையே நம்மை விட்டு பிரிக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், அந்த காயின் ஆபேல் காலம் தொடங்கி அந்த காணிக்கை எவ்வாறு காயினுடைய கண்களை மறைத்து கடவுளை விட்டு புறம்பாக தள்ளப்பட்டானோ, அது இல்லாமல் உலகில் பணத்தை நிதானமாக வைக்க வேண்டிய இடத்திலே வைத்து நாமும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பணத்தை நாம் கையாண்டு இயேசுனுடைய உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ, உண்மை கர்த்தருடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்க தேவன் தாமே துணையும் கிருபையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பணம் எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது என்று நாங்கள் தியானிக்கிறோமே. நேற்று கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு பிச்சைக்காரர்களாக மாறினார்களே. கர்த்தாவே, இந்த பணத்தை நாங்கள் ஜாக்கிரதையாக ஞானம் உள்ளவர்களாக பிறகு கொடுக்கின்ற உள்ளம் படைத்தவர்களாக வாழ அருள் புரிந்து இயேசுவினுடைய அந்த நற்கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற வண்ணமாக நாம் நிலைத்திருக்க சாட்சி கொடுக்க அருள் புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. நான் மீண்டுமாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கான செய்தியிலே உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். அதுவரை உங்களிடத்தில் நான் அன்போடு விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ.